ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை அணியை பார்த்தா உண்மையாக எனக்கு இப்போ ரொம்ப அச்சமாக இருக்குது, ஒரு பயமாக இருக்குங்க. அவங்களோட பேட்டிங் ஃபீல்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், எங்கள் தோல்வி கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு பேசியிருக்காருங்க டெல்லி அணியோட கேப்டன் அக்சர் பட்டேல். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார், புலம்பி தள்ளி இருக்காரு தோல்வி குறித்து. அவர் என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, 23 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணி அபார வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது தனது முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. தோல்விக்கு அப்புறம் அக்சர் பட்டேல் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 2 அணிக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டால் நான் ஃபீல்டிங் சொல்லுவேன். நாங்கள் நிறைய கேச்சஸ் விட்டோம், ஆனால் சென்னை அணி சூப்பரான கேட்ச்லாம் பிடிச்சாங்க. அதுதான் எங்கள் தோல்விக்கு காரணமாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி கம்பேக் கொடுத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஐபிஎல் விளையாடுவாங்க. அது நிறைய அனுபவம் சாய்ந்த வீரர்கள் இருக்காங்க. அதில் கண்டிப்பாக தோனிலாம் இருக்கார். கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஒரு அபாரமான டீமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவங்க அபாரமாக வளர்ந்துட்டா கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப ஒரு உஷாராக இருக்கணும். ஏன்னா எங்கள் டீம் இப்போ ஒரு யங்ஸ்டார் கொண்ட அணியாக இருக்குது. நாங்கள் நல்ல ஒரு டீமாக வளர்ந்து வந்துட்டுருக்கோம். இந்த முறை கோப்பை வெல்றது மட்டும் தான் நோக்கமாக இருக்குது. இந்த தோல்விந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக அடுத்த முறை நாங்கள் நல்ல கம்பேக் கொடுப்போங்க. சஞ்சு சாம்சனுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா என்னதான் எதிர் அணி கேப்டனாக இருந்தாலும் சஞ்சு சாம்சனுக்கு பாராட்டி சொல்லியிருக்காரு. நான் ஒரு சென்னை அணி மதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டெரக்டாக பேசியிருக்காரு. கரெக்டுங்க. ஏன்னா சென்னை அணி பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு தரமான அணினே சொல்லாங்க. பட் ஒரு 3 போட்டி தோத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஒரு 3 போட்டி. ஆனால் திருப்பி கம்பேக் கொடுத்துருக்காங்க. கம்பேக் சென்னை அணி கொடுத்துட்டா அவங்க ரொம்ப அபாரமானவங்கன்னு சொல்லிட்டு அக்சர் பட்டேல் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது 100க்கு 100 உண்மைங்க. அடுத்தடுத்த போட்டி சென்னை ஜெயிச்சுனே வந்தால் இந்த செமிஃபைனல் ப்ளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக 4 போட்டியில் 1 ஜெயிச்சிருக்கோம். இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் 9 இடத்துல இருக்கும். அடுத்தடுத்து கண்டினியூவாக ஜெயிச்சா கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் உண்மையாக சொல்லி அவனுங்க டெல்லி அணி கூட ஸ்டார்டிங் நல்லா 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. அடுத்த 2 போட்டி தோற்றுருக்காங்க. டெல்லி அணி ஒரு நல்ல அணிங்க சொல்லி ஆகணும். ஏன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் கொண்ட டீமாக இருக்காங்க. அக்சர் பட்டேல் நல்ல கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த வெற்றி நம்ம சென்னைக்கு ரொம்ப தேவையான வெற்றின்னு சொல்லாங்க. இப்போது நம்ம சென்னை அணிக்கு அதற்குன்ற சஞ்சு சாம்சன் அடிச்சார் பாருங்க, என்ன அடிங்க அடிச்சார். எப்பா ஒவ்வொரு அடி இடிமாரி அடிச்சாருங்க. உண்மையாக சேட்டன் ஃபார்முக்கு வந்தாலே சென்னை அணிக்கு ஒரு நல்ல இதுவுங்க. ஏன்னா ஒரு ஓப்பனராக விளையாடுறாரு. வேர்ல்டு கப்பில் நல்ல ஒரு ஃபார்மில் இந்த பிளேயர் என்னங்க ஐபிஎல் வந்தால் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய அவர் மேலே கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வெடிச்சு இப்போ வந்துட்டம்பா நான் ஃபார்முன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாரு. கண்டிப்பாக சென்னை அணிக்கு அடுத்த போட்டி முக்கியமான போட்டி. ஏன்னா கண்டினியூவாக வின் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கான ரேஸில் சென்னை அணி இருக்க முடியும். அதனால் அடுத்த போட்டி வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அக்சர் பட்டேல் தோல்வி குறித்து, இந்த வெற்றி குறித்து, அக்சர் பட்டேல் தோல்வி குறித்து பேசுறது குறித்து, இந்த வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.